இந்த பூமியிலே ஒரு தனிப்பட்ட மனுஷனுடைய இந்த வெற்றிகரமான வாழ்க்கை என்பதை தேவன் எப்படி பார்க்கிறார் என்பதை நாம் பார்த்து வருகிறோம். தேவன் எப்படி பார்க்கிறார்? வெற்றிகரமான வாழ்க்கை வாழ தான் எல்லாருமே விரும்புகிறோம். தேவன் அதை எப்படி பார்க்கிறார்? நாம் எப்படி பார்க்கிறோம்? பல சமயங்களில் நாம் என்ன பார்க்குறோம்? வெற்றிகரமான வாழ்க்கை என்று சொன்னால் நமக்கு நல்ல ஒரு வீடு, காரு, பங்களா, நல்ல படிப்பு, நல்ல அந்தஸ்து, வசதியாய் ஒரு காரியத்தில் செட்டில் ஆவது, இதுதான் வெற்றிகரமான வாழ்க்கை என்று நாம் பார்க்குறோம். ஏன்னா அந்த உலகம் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு பிக்சரை தருது. அவங்க நல்லா இருக்கிறாங்க, நம்ம நல்லா இல்லையே. அவங்க நல்லா சம்பாதிக்கிறாங்க, நம்மளால் நல்லா சம்பாதிக்க முடியலையே. அவங்க நல்லா படிச்சிருக்கிறாங்க, என்னால் படிக்க முடியலையே. அப்படின்லாம் நாம் இந்த உலகத்தை வச்சு, அந்த பிக்சரை வச்சு நம்ம எடை போட்டு வெயிட் போட்டு அப்படியே கம்பேர் பண்ணி நம்முடைய வாழ்க்கையை அவங்கள விட மேலே வரணும் அப்படின்றதான் வெற்றிகரமான வாழ்க்கையாக நாம் கருதுகிறோம். அவங்கள விட நல்ல நிலைமைக்கு வரணும், அல்லது அவங்கள போல ஒரு நல்ல நிலைமைக்கு வரணுன்றதை தான் நம்முடைய டார்கெட்டாக வைக்கிறோம். பல சமயங்களில் பெற்றோர் கூட அப்படி தான் இன்ஜெக்ட் பண்ணுறாங்க. என்னது, அவனை பாரு நல்லா படிக்கிறான், அவனை பாரு நல்லா விளையாடுறான், அவனை பாரு கடைசி வரைக்கும் அவனே பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால அவன் விழுகிற குழியும் இவன் விழுகிறான். அவனை பார்த்து நாம் நல்லா இருக்கணுன்றக்காக கர்த்தர் நம்மளை படைக்கலை, நம்ம அவரை பார்த்து நல்லா இருக்கணுன்றக்காக கர்த்தர் நம்மளை படைத்திருக்கிறார். ஆமென் சொல்கிறீங்க. நம்முடைய டார்கெட், நம்முடைய பிக்சர் அவன் அல்ல. அவன்னா யாரோ ஒருத்தர் கிடையாது. அவங்கெல்லாம் ஒரு டெஸ்டிமோனி மாதிரி. அவங்களாலேயே ஜெயிக்க முடியும்னா என்னாலேயும் ஜெயிக்க முடியும் என்பதற்கு அவங்க ஒரு ஆதாரம், ஒரு சாட்சி, அவ்வளோதானே ஒழிய அதுக்காக என்னுடைய அளவு அவர்கள் அல்ல, என்னுடைய அளவுகோல் அவர்கள் அல்ல, நான் அவங்கள போல வரணும் அல்ல. ஒருவேளை நம்மை பற்றி தேவனுடைய நோக்கம் என்பது அவர்களை விட மேலே வருவதாக கூட இருக்கலாமே. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க இல்லையா? அதனால தான் நம்ம அளவுகோல் அவங்க அல்ல. அவங்க நல்லா வர்றாங்க, இவங்க நல்லா வர்றாங்க, ஒருவேளை நம்ம நல்லா இல்லாத போல இருக்கும். ஆனால் கர்த்தர் நம்மை படைத்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்குல்ல, அந்த நோக்கம் நிச்சயமாக நிறைவேறும். அப்போது கடவுளுடைய பார்வையில் எதை வெற்றிகரமான வாழ்க்கையாக கருதுகிறார்? நம்மை படைத்த நோக்கம் நிறைவேறுவது தான் வெற்றிகரமான வாழ்க்கை. நாம் நல்ல அந்தஸ்துக்கு வந்தோமா, நல்ல கல்யாணம் பண்ணி பிள்ளைகளை பெற்றெடுத்துருக்கிறோமா, நம்ம நல்ல கார் பங்களா வச்சுருக்கிறோமா, செட்டிலாக இருக்கிறோமா அப்படின்றத வச்சு கர்த்தர் நம்முடைய வெற்றிகரமான வாழ்க்கையை கர்த்தர் எடை போடுறது கிடையாது. ஒருவேளை நீங்கள் செட்டில் ஆகாமலே இருக்கலாம். இந்த பூமியில் இருக்கிற மக்களை உதாரணமாக எடுக்கும்போது அவங்கள போல நீங்கள் செட்டில் ஆகாமல் இருக்கலாம். ஆனால் உங்கள் வாழ்க்கையின் நோக்கம் நிறைவேறி கொண்டு இருக்கிறது. தேவன் நோக்கத்தின் நிறைவேறுதலுக்காக உயிரை கொடுத்து கர்த்தர் வாழ வைத்து கொண்டு இருக்கிறார். ஒரு பெரிய பர்பஸ்க்காக கர்த்தர் உங்களை வச்சிருக்கிறார். அந்த நோக்கம் நிறைவேறுவது தான் ஆண்டவருடைய பார்வையில் தனிப்பட்ட வெற்றி வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தனிப்பட்ட வெற்றி என்பது உங்கள் வாழ்க்கை நோக்கம் நிறைவேறுவது. அதை தான் நீங்கள் நம்ப வேண்டும், அதை தான் நீங்கள் வாஞ்சிக்க வேண்டும், அதை தான் நாம் எதிர்பார்க்க வேண்டும், அதை தான் நாம் விசுவாசிக்க வேண்டும். அதற்கென்று தான் நம்முடைய வாழ்க்கையை நம்ம ஜாக்கிரதையாய் ஒரு கூர்ந்த கவனத்தோடு அதில் தான் நாம் பிரயாணம் பண்ண வேண்டுமே ஒழிய மற்றவர்களை போல மற்றவருடைய வளர்ச்சி நம்முடைய அளவுகோல் அல்ல என்பதை நாம் உறுதியாய் நம்ப வேண்டும். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஆமேன் இருக்கிறீங்களா? ஆமேன், ஹல்லேலூயா. அப்போ அதனால அவங்கள போல வர வேண்டாமா? வரணும். ஆனால் நிறைய பேர் அவங்கள போல வரணுன்றதுக்காகவே எங்கேருந்து ஓடிடுறாங்கன்னா நோக்கத்தை விட்டே திசை மாறி போகிறார்கள். நோக்கத்தை விட்டு திசை மாறி போகிறீர்கள். அப்படி போகும் பொழுது ஒரு வாழ்க்கை வேண்டுமானால் கிடைத்திருக்கலாம், நோக்கம் நிறைவேறி இருக்காது. பணம் வேண்டுமானால் கிடைத்திருக்கலாம், நோக்கம் நிறைவேறி இருக்காது. பிள்ளைகள் வேண்டுமானால், குழந்தை வேண்டுமானால் கிடைத்திருக்கலாம், நோக்கம் நிறைவேறி இருக்காது. பாருங்க, ஆபிரகாம் சாராள் கணவன் மனைவி. ஆனால் ஆபிரகாம் ஆகாரை எடுத்துக்கொள்ளும் போது குழந்தை வேணா பிறந்திருக்கும், குடும்ப வாழ்க்கை வேணா ஆரம்பிக்கப்பட்டிருக்கும். ஆனால் நோக்கம் நிறைவேறி இருக்காது. நோக்கம் பிச்சுக்கிச்சு அங்கே. ஏன்னா ஈசாக்கு தான் ஆபிரகாம் சாராளுடைய ஒரு என்ன சொல்றது, லீகல் குழந்தை, பிள்ளை. கர்த்தர் அதுதான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாரு. இவர் முன்னாலேயே முயற்சி எடுத்ததுனால இஸ்மவேல் என்கிற ஒரு சந்ததியை உருவாக்கி கடைசியில் பெரிய பிரச்சனைக்குள்ள உருவாக்கி வச்சுட்டாரு. பாருங்க, இஸ்மவேல் சந்ததி பெரிய பிரச்சனையின் சந்ததியாக மாறிவிட்டது. ஈசாக்குக்கு ஒரு வாழ்க்கை வேண்டுமானால் கிடைக்கும், பணம் வேண்டுமானால் கிடைக்கும், ஒரு பிஸ்னஸ் வேண்டுமானால் கிடைக்கும், ஏதோ ஒன்று வேணால் கிடைக்கும். ஆனால் என்ன நிறைவேறாது? சத்தமா சொல்லுங்க, நோக்கம் நிறைவேறாது. நோக்கம் நிறைவேற வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமாக இருக்கிறதே ஒழிய எது முக்கியம் கிடையாது. செட்டில் ஆக வேண்டும் என்பது முக்கியம் கிடையாது. நல்லா கவனிங்க,
செட்டில் ஆக வேண்டும் என்பது முக்கியம் கிடையாது. அதை பெருசாக தலையில் தூக்கி வச்சுக்கிட்டு ஐயோ நான் செட்டில் ஆகலையே, நான் அப்படி ஆகலையே, இப்படி ஆகலையே, அந்த நிலைமைக்கு வரலையே, உயரலையே, அப்படியெல்லாம் கவலைப்பட்டு இருக்க கூடாது. நோக்கத்தில் இருக்க வேண்டும். நோக்கத்தில் வாழ்கிறவனுக்கு கர்த்தர் எல்லாத்தையும் கொடுப்பார். வேதம் சொல்வது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள் முதலாவது, அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ராஜ்யத்தையும் நீதியும் தேடுகிற மனுஷன் எதை மையமாக வச்சு தேடுறான்? தன்னுடைய வாழ்க்கையின் தனிப்பட்ட நோக்கத்தை மையமாக வைத்து தேடுகிறபடியால் அதன் நிறைவேறுதலுக்காக தேவன் எல்லாவற்றையும் கூட கொடுக்கிறார். தேவனை எல்லாவற்றையும் கொடுப்பார். நோக்கத்தில் பிரயாணம் பண்ற ஆளுக்கு கர்த்தர் வீட்டை தர மாட்டாரா? நிச்சயமா வீட்டை தருவார். ஆனா அவனுக்கு வீடு பெருசா பொக்கிஷமா தெரியாது, நோக்கம் தான் பொக்கிஷமா தெரியும். காரை தர மாட்டாரா? காரை தருவாரு. ஆனா கார் பொக்கிஷமா தெரியாது, நோக்கம் தான் பொக்கிஷமா தெரியும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நாம பல சமயங்கள் வீட்டுக்கு பின்னாலேயே ஓடுறதுனாலதான் நோக்கத்தை தவற விடுறோம். அதனால வீட்டுக்கு பின்னாலே நிறைய பேர் பாருங்க, அந்த வீடை கட்டி பிடிச்சுக்குவாங்க, வாடகைக்கு விடுவாங்க வீடை, ஆனா ஒரு ஆணி அடிக்க கூடாதுன்றாங்க. இல்ல பாத்துறீங்களா? அப்படி ஆணி அடிக்க கூடாதுன்றாங்க. வாடகைக்கு விடுவாங்க வீடை, 10 நாளைக்கு ஒரு தடவை எட்டி எட்டி பார்க்கறது, கலர் ஏதாவது மாறி இருக்குதா, அழுக்கா இருக்குதா? ஏன்னா அவங்களுக்கு எதுதான் பொக்கிஷமா தெரியுது? வீடு தான் பொக்கிஷமா தெரியுது. நீங்க இல்லைன்னா வீட்டை எட்டி எட்டி பார்த்து வீட்டை கட்டி பிடிச்சி அரவணைச்சு தூங்கினாலும் தூங்குவாங்க. சொல்லுங்க, வீடு பொக்கிஷம் கிடையாது, வாழ்க்கை நோக்கம் தான் பொக்கிஷம். வீட்டை கட்டி பிடிச்சிருக்கிற ஆள்கிட்ட போய் ஆண்டவர் வந்து, எப்பா இந்த வீட்டை என் ஊழியக்காரனுக்கு எழுதி கொடுத்துரு அப்படின்னு சொன்னால் அவ்வளோதான், உயிரே போயிடும் அவங்களுக்கு, உயிரை விட்டுருவாங்க அவங்க. ஆண்டவரே என்ன பார்த்தா அதை கட்டிடு. ஆனால் வெளியில் சாட்சி மட்டும் பயங்கரம், கர்த்தருக்கு கொடுத்த வீடு, கர்த்தர் எனக்கு கொடுத்தது, கர்த்தர் கொடுத்தது, கர்த்தர் சொல்லுவார் எனக்கு கொடுத்துரு அப்படின்னா அவ்வளோதான், உயிரே போயிடும். என்ன கேட்டீர் ஆண்டவரே? நான் வாழ்றதுக்கு தானே கொடுத்தீர், நீ வாழ கொடுக்கல, நோக்கம் நிறைவேறதுக்காக கொடுத்தேன்னுவார் கர்த்தர். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அதனால் வீட்டை கட்டி பிடிச்சிக்கிறது, பணத்தை கட்டி பிடிச்சிக்கிறது, காணிக்க வரமாட்டேன்து, தசம்பாவம் வரமாட்டேன்து. ஹலோ, எனக்கு வரமாட்டேன்னு சொல்லல, உங்கள் கையிலேருந்து வரமாட்டேன்து. நம்ம மக்கள் மாதிரி கொடுக்குற மக்கள் யாருமே கிடையாதுன்ற அளவுக்கு தேவன் சாட்சி சொல்லணும். ஆமேன்? இத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுங்க. ஆமாம், ஆண்டவர்கிட்ட வரும்போதே அப்படியே கையை நீட்டிகிட்டே வரணும். ஆண்டவரே இன்றைக்கு ஏதாவது போடுவீரா? இல்லை, இன்னைக்கு நான் கொடுக்குறக்கா வந்திருக்கிறேன். ஆமேன். சரி, கர்த்தர் நம்மகிட்ட எதிர்பார்த்து வந்திருக்கிறார். ஆமேன். இல்லை எனக்கே இல்லை பிரதர். ஏன் இல்லாமல் இருக்குது சிஸ்டர்? ஏன் இல்லாமல் இருக்குது? நாம் விதைக்க மாட்டேன்றோம். பல சமயங்களில் நம்முடைய மனதில் பணத்தை கட்டி பிடிச்சிட்டு இருக்கிறோம். ஐயோ எனக்கே இல்லை பிரதர், எனக்கே போதுமானதா இல்லை. நான் சொல்கிறேன் கவனிங்க, நீங்கள் கர்த்தருக்காக கொடுக்கக்கூடிய நிலையிலே இல்லை என்று சொன்னால் உங்களுடைய இருதயத்தில் பொக்கிஷமாக பணத்தை கருதி இருக்கிறீர்கள். உங்கள் இருதயத்தில் கடவுளாக யார் இருக்கிறா? பணம் இருக்கிறது. நிறைய பேருக்கு கடவுளாக பொக்கிஷமாக வீடு இருக்குது, நிலங்கள் இருக்கிறது. நிலம்தான் உங்களுடைய உயிராக இருக்குது. சிலருக்கு பல சமயங்களில் அவருடைய கார் பொக்கிஷமாக இருக்குது, அதையே பிடிச்சிட்டு இருப்பாங்க. சிலருக்கு அவருடைய பிள்ளைகள் பொக்கிஷமாக இருக்கிறாங்க, அவங்களே தான் தூங்கும்போது கூட எஞ்சி பார்க்குறது இருக்கானோ இல்லையான்னு. அவன் இருப்பான். அவன் பாருங்க, அண்ணாளுக்கு கர்த்தர் குழந்தைய கொடுத்தா சாமுவேல்னு பேர் வச்சாங்க. அவள் தீர்மானித்தா ஒரு பொருத்தனை பண்ணா, என் குழந்தைய நான் வந்து காலம் முழுவதும் எங்கே கொண்டு போய் விட்டுருவேன்? தேவாலயத்தில் கொண்டு போய் விட்டு விடுவேன் அப்படின்னு விட்டுட்டு வருஷத்தில் ஒரு தடவை தான் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வருவா. யார்? அண்ணாள். இன்னைக்கு யாராவது தீர்மானிங்க பார்ப்போம். இந்த நாள் முதல் இந்த கோயிலில் வந்து என் பிள்ளையை விட்டு விடுவேன், வருஷத்துக்கு ஒரு தடவை தான் என் பிள்ளையை பார்க்க வருவேன், வாரம் கோயிலுக்கு வருவேன், வருஷத்துக்கு ஒரு தடவை பிள்ளையை பார்க்க. யாராவது தீர்மானிக்க முடியுமா? பிள்ளைகள் பொக்கிஷம், கணவன் பொக்கிஷம், மனைவி பொக்கிஷம், உள்ளத்திலேருந்து அவங்கள எடுக்க முடியாது. இல்லை, நல்லா கவனிங்க, ஃப்ரீயாக இருங்க. முதல்ல மனதளவில் ஃப்ரீயாக இருங்க. எனக்கு பொக்கிஷம் இது கடவுளுடைய நோக்கம். சொல்லுங்கள், கடவுளுடைய நோக்கம், என்னை குறித்து அவருடைய பிளான். ஆண்டவர் வந்து இந்த ஊழியத்தை இங்கே இருக்கிற எபினேசர் பிரதர்கிட்ட கொடுத்துட்டு நீ வேற ஒரு இடத்துல போய் ஊழியத்தை ஆரம்பி அப்படின்னு என்கிட்ட சொன்னார்னா, எபினேசர் பிரதரை ஊழியக்காரராக இங்கே அபிஷேகம் பண்ணிவிட்டு நான் வேற ஒரு இடத்துல ஊழியத்தை ஆரம்பிக்க ரெடியாக இருக்கிறேன். நான் நல்ல சத்தமாக ஒரு ஆமேன்னு சொல்கிறேன். ஆமாம், ஆமாவா இல்லையா? ஆமேன். கர்த்தர் சொல்கிறத செய்கிறதுக்கு தான் நீங்கள் நான் இருக்கணும். ஊழியத்தை கொடுத்துட்டு போகிறது ரெடி இல்லை. பைக்கை, ஹோண்டா ஷைன் பைக்கை அங்கே இருக்கிற ஒரு பாஸ்டர் கொண்டு போய் கொடுத்துரு முத்துக்குமார்னா, நான் போய் கொடுத்துட்டு வந்துடுவேன். நான் ஏன்னா நோக்கத்திற்காக தான் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கிறது. மனதை அப்படி செட் பண்ணுங்க. செட் பண்ணுறது மட்டும் இல்லை, அப்படி செஞ்சு பாருங்க. ஒரு சின்ன காரியத்தில் அதை இறங்கி பாருங்க. அப்படி இறங்கும் போது
கர்த்தர் நம்ம மேலே ஒரு நம்பிக்கை வைப்பார். என்ன நம்பிக்கை வைப்பார்? இவன் இதற்கு அடிமை கிடையாது, இவன் பொருளுக்கு அடிமை கிடையாது, பணத்துக்கு அடிமை கிடையாது, நிலத்துக்கு அடிமை கிடையாது, இவன் நோக்கத்திற்கு அடிமை. நான் சொல்றதை செய்கிறவன். பாருங்க, பிசாசு இயேசுகிட்ட எல்லாத்தையும் பேசுறான். இதை கொடுக்குறான், அதை கொடுக்குறேன், தாளை பணிந்ததுன்னா போதும், எல்லாத்தையும் நான் செஞ்சுறேன்றான். ஆனால் அவர் இல்லை, நோக்கத்திற்காக தான் நான் வந்திருக்கிறேன், எல்லாத்தையும் பெற்று அனுபவிக்கிறதுக்காக வரல. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கல்வாரி சிலுவையில் போய் மரிக்கிறார். அப்போ நம்முடைய மனம் அப்படிதான் செட் பண்ணப்படணும். அதை தான் தனிப்பட்ட வெற்றியாக கடவுள் பார்க்கிறார். அவன் தான் இந்த உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்டவன். உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்டவன் என்ன அர்த்தம்? மனம், உள்ளம், உலகத்தின் மேல் உள்ள அந்த பற்றிலிருந்து விடுவிக்கப்பட்டிருப்பது. மனம், உள்ளம், இந்த ரெண்டுமே தேவனுடைய நோக்கத்தை பற்றி இருப்பது, அதை செய்வதன் மேல் பசியாயிருப்பது, தாகமாயிருப்பது, தேவனுடைய நோக்கம் என்ன சொல்லுகிறது என்பதன் மேல் ஒரு வைராக்கியமாயிருப்பது. ஒன்று நீங்கள் நினைக்கலாம், பாஸ்டர் தான் இப்படி இருக்கணும் போல் இருக்குன்னு. இல்லை, ஒவ்வொரு மனிதனும் எப்படி இருக்கணும். ஏன்னா ஒவ்வொருவருக்கும் நோக்கம் என்று ஒன்று இருக்கிறது. ஒவ்வொருவரும் அப்படி இருக்கணும். எதையும் பிடிச்சக்கூடாது, எதையும் பிடித்து கொள்ளாதீர்கள். பாருங்க, அப்படிப்பட்டவர்களுக்கு தான் செலவு பண்ண மனசு வராது, செலவு பண்ணுறதுக்கே மனசு வராது, ஒரு பொருளை வாங்குறதுக்கு மனசு வராது. பணம் இருக்கும், ஒரு பொருளை வாங்க மனசு வராது. கடவுளுக்காக கொடுக்கணும்னா கொடுக்கிறதுக்கு மனசு வராது. காரணம் என்ன தெரியுமா? ஏன்னா நம்மை அறியாமலேயே நாம் அதற்கு அடிமையாகி விட்டோம். அதனுடைய ஆளுகைக்கு கீழே இருக்கிறோம். நம்ம அதை விட மனசு வராது. மனசு நாமத்து நிமித்தம் விட்டவன் எவனோ. விட்டவன் எவனோன்னா என்ன அர்த்தம்? அதை கொடுத்துறது, அதை விட்டுறது. அதல்ல என் வாழ்க்கை நோக்கம், அதல்ல. விட்டே நான் 100 மடங்கு திரும்பி தருவேன். 100 மடங்கு 100 மடங்கு 100 மடங்கு. கர்த்தர் எவ்வளவு நல்லவர் தெரியுமா? கர்த்தர் அப்படி செக் பண்றார், சோதிச்சு பார்க்கிறார், பரிசோதிக்கிறார், விசுவாசத்தை பரிசோதிக்கிறார். சொல்றது ஈஸி, ஆண்டவரே நான் உம்மை விசுவாசிக்கிறேன். பாட்டு பாடுறது ஈஸி, ஆண்டவரே உமக்கு அர்ப்பணிக்கிறேன். எங்க அர்ப்பணினா அர்ப்பணிக்க மாட்டோம், வாயில தான் அர்ப்பணிக்கிறது. செயல்ல வரும்போது சிலருக்கு தங்கம், வெள்ளி இதுதான் பொக்கிஷமா இருக்கு. நான் சொல்லுகிறேன், நோக்கம் தான் பொக்கிஷம். சொல்லுங்க, நோக்கம் தான் பொக்கிஷம். சொல்லுங்க, என்னை குறித்த பிளான், என்னை குறித்த பர்பஸ், என்னை குறித்த கடவுளுடைய திட்டம், என்னை குறித்த கடவுளுடைய பிக்சர். நான் என்ன செய்ய வேண்டும், நான் எதற்காக இருக்கிறேன், நான் எங்கே போய் கொண்டிருக்கிறேன், எனக்குள்ளே என்ன வைக்கப்பட்டிருக்கிறது, நான் என்ன செய்ய முடியாத தேவன் என்னை அழைத்திருக்கிறார். அதுக்கு ஒரு டெடிகேஷன் இருக்கு பாருங்க, அர்ப்பணிப்பு இருக்கு பாருங்க. அதுதான் பொக்கிஷமாக கருத வேண்டும். அதுக்குத்தான் நான் உழைக்க வேண்டும், அதுக்குத்தான் நான் பிரயாசப்பட வேண்டும், அதுக்குத்தான் நான் ஓட வேண்டும், அதுக்குத்தான் நான் மூச்சு விட வேண்டும், அதுக்குத்தான் எழும்பணும், அதுக்குத்தான் நான் சாப்பிடணும், அதுக்குத்தான் நான் வேலைக்கு போகணுமா, வேலைக்கு போங்க. ஆனால் நோக்கத்தின் அடிப்படையில் வேலைக்கு போங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆண்டு சொல்றாரு, வேலையை விட்டுட்டு வா, நான் வேற ஒரு காரியம் ஒன்று அனுப்ப போறேன்னா உடனே எழுதி கொடுத்துட்டு வரக்கு ரெடியா இருங்க. இல்லைங்க பிரதர், எனக்கு 2 பிள்ளைகள் 3 பிள்ளைகள், எனக்கு எவ்வளோ பிளான் இருக்குது. நான் சொல்கிறேன், அந்த பிளானை விட பெரிய பிளான் தேவனுக்கு இருக்குது. இதெல்லாம் இம்மைக்குரிய பிளான். இதெல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவார். கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. அவர் நிறைவேற்றுவார். இந்த ஊழியத்துக்கு வந்த நாட்களில் மட்டும் இல்லை, இப்போ வரைக்கும் அப்படித்தான். கர்த்தர் எல்லாத்தையும் பார்த்து கொள்வார். கர்த்தருடைய கரத்தில் இருக்கு. அவர் சொல்ல, அவர் செயல்படுத்த, அவர் அமுல்படுத்த, அவர் பிளானை இம்ப்ளிமெண்ட் பண்ண விட்டு கொடுக்கும் போது அவர் அப்படியே நகர்த்தி கொண்டு போவார். கடினமான முயற்சிகளை விட அவருடைய சித்தத்தில் பிரயாணப்படுகிற அந்த முயற்சி இருக்கு பாருங்க, அதை போல வெற்றி வேற எதுவுமே கிடையாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? சிலருக்கு படிப்பு 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 படிப்புன்னு இருக்கிறாங்க. படிப்பு தான் அவங்களுக்கு தெய்வம். படிக்கணும், நல்லா படிக்கணும், சூப்பராக படிக்கணும். படிக்கணும். உலகத்தில் இருக்கிற யார் நம்மளை ஃபீட் பண்ணவே கூடாது, அந்த அளவுக்கு படிக்கணும், உண்மைதான். ஆனால் எப்படி படிக்கணும்னா அக்கார்டிங் டு யுவர் பர்பஸ், உங்களை குறித்த நோக்கத்தின் அடிப்படையில் படிக்க வேண்டும். ஆமென். வசனம் சொல்லுது, இயேசு கல்லாதவராக இருந்தும் அற்புதமான காரியங்களை செய்தார். ஆமென். பல சமயங்களில் படிக்கிறதுனால கூட நாம் பிறந்த நோக்கம் நிறைவேறாமல் போய் விடலாம். நிறையா படிக்கிறதுனால கூட பேருக்கு கீழே பட்டம் கொடுறதுக்காகவே படிக்கிறது. படிக்க முடியலையா, ஒரு 5000 ரூபா கொடுத்தா பட்டம் கொடுத்துட்றாங்க அவங்களே. ஒருத்தர் போட்டுருக்காரு எம்ஏ என்னது, எனக்கு ஒன்றும் புரியலை. 10 அப்படியே பேர் இத்தினுண்டா இருக்குது, இவ்வளோ பெரிய கட்டம், அடுத்த பேப்பருக்கு போகுது. அது என்ன சார், எங்கே சார் படிச்சிங்க அப்படின்னா, இல்லை சார்
15,000 கொடுத்தா எல்லா பட்டமும் கொடுத்துட்றாங்க. 15,000 கொடுத்தா எல்லா பட்டமும் கொடுத்துட்றாங்க. டாக்டர் பிரசாத் அப்படின்னு போட்டால் எப்படி இருக்கும் பாருங்க. டாக்டர் பிரசாத் எப்படி இருக்கும்? டாக்டர் ரொம்ப ஈஸி. 5,000 கொடுத்தா கொடுத்துருவாங்க. இப்போ அது இல்லை, நம்ம நோக்கம் அது கிடையாது. தேவன் நமக்கென்று முன்குறித்திருக்கிற அந்த ஒரு வாழ்க்கை, ஆமென், அதுலேருந்து திசை மாறி போகாதபடிக்கு எதுவுமே நம்மளை திசை மாறி போக இடம் கொடுக்க கூடாது. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க?